வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்க நகை வாங்க போகிறோம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் தூய்மையான தங்கத்தில் ஆபரணங்கள் பண்ண முடியாது. அதாவது 916 அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, 91.6% தான் அது தூய தங்கம் இருக்குது. மீதி வெள்ளி செம்பு இதோட கலவை இருக்குது. ஸோ 91.6% மேலே நீங்கள் தங்கத்தை இன்னும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது குவாலிட்டியாக இருக்கிறது. உடஞ்சி இப்போ பைக்குகளில் அலாய் வீல்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அலாய் அப்படின்னா 2-3 கலவை சேர்ந்தது தான் அலாய். அப்போ அந்த மாதிரி தங்கத்தில் வெள்ளியும் செம்பும் கலக்காமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்படிப்பட்ட தங்கம் நம்ம வாங்க போகும்போது சேதாரம் செய்கூலி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க கடைக்காரங்க. இதுதான் இருக்கிறதே பெரிய ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இப்போ சேதாரம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா சேதாரம்ங்கிறது இருக்குதான். உதாரணத்துக்கு ஒரு சிற்பி இருக்காரு, ஒரு சிலையை செதுக்கிறாரு அப்படின்னா வேஸ்டே ஆகாமல் செதுக்க முடியுமா? ஒரு பெரிய கல்லை கொண்டு போய் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா செதுக்கி கொடுப்பாரு. அந்த கல் வேஸ்ட் ஆகாமல் எனக்கு சிலை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ டெய்லர் கடைக்கு போகிறோம், நான் ஒரு மீட்டர் துணி எடுத்து கொடுக்குறேன், என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் தைக்க சொல்கிறேன் அப்படின்னா வேஸ்டே ஆகாமல் நம்ம தைக்க முடியுமா? டெய்லர் கடையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிட்டாக இவ்வளோ பெருசு சின்ன சின்னதாக கிடக்கும். இப்போ ஒரு வேலை துணி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதில் ஒரு கர்ச்சீஃப் தைச்சிக்கலாம், முடிஞ்சால் பண்ணலாம். முடியாத பட்சம் சின்ன சின்ன பிட்டு துணியெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட் ஆக தான் செய்யும். அப்படி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா நம்ம சட்டை தைக்க முடியாது. அந்த மாதிரி தங்கம் இப்போ எனக்கு ஒரு 8 கிராமில் ஒரு மோதிரம் வேணும் அப்படின்னா நான் 8 கிராம் தங்கத்தை போய் கொடுத்து ஒருத்தர்கிட்ட செய்ய சொல்கிறேன் அப்படின்னா 8 கிராம் மோதிரம் கிடைக்காது, 7 கிராம் மோதிரம் தான் கிடைக்கும். அப்போ 8 கிராம் தங்கம் எனக்கு வேணும்னா நான் செய்ய சொல்கிறவர்கிட்ட 9 கிராம் கொடுக்கணும். 9 கிராம் நான் தங்க கட்டியை போய் கொடுத்தாதான் அதை ஒரு உருக்குவார், அப்புறம் கம்பியாக நீட்டுவார், அதில் மோல்டிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை ஷேப் பண்ணுவாங்க, ஷேப் பண்ணதுக்கப்புறம் டிசைன் போடுவாங்க. இது பல ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு டிசைன் போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டிசைன் போடுறப்ப சின்ன சின்ன துகளாக தங்கம் பறக்கும், காற்றுல இதாகும். அப்போ அதெல்லாம் எடுத்து வச்சு திரும்பி நம்ம ரீயூஸ்லாம் பண்ண முடியாது. அப்போ ஒரு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 8 கிராம் மோதிரத்துக்கு ஒரு 500 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் என்ன ஆகும்னா தங்கம் வேஸ்ட் ஆக தான் செய்யும். அப்போ ஒருத்தர் தங்கத்தை விற்கிறார், ஒரு கடைக்காரங்க தங்கத்தை விற்கிறாங்கன்னா அப்போ 8 கிராம் மோதிரம் செய்ய அவங்க 9 கிராமோ இல்லை 10 கிராமோ அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த வேஸ்ட் ஆகிற இதுக்கு சேர்த்து காசு நம்மக்கிட்ட வாங்குவாங்க. அடுத்து செய்கூலின்னு ஒரு விஷயம் இருக்குது. செய்கூலிங்கிறது என்னன்னா கூலி தான். இப்போ டைலர்களை சட்டை தைக்க கொடுக்கணும்னா ஒரு பணம் கொடுக்கணும்னா அந்த மாதிரி செஞ்சதுக்கான காசு. ஸோ சேதாரம் ஆகிறதுக்கான தங்கத்தையும் செஞ்சதுக்கான காசையும் நகைக்கடை உரிமையாளர் செஞ்சவங்க கிட்ட கொடுப்பாரு. அவர் கொடுத்த காசை நம்ம கிட்ட வாங்கிக்குவாரு. அதுதான் சேதாரம் செய்கூலி. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது. சேதாரம் அப்படிங்கிறப்ப அது மோதிரத்துக்கு மோதிரம் மாறுபடும். ஒரு மோதிரம் காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசைன், நல்ல சூப்பராக இருக்க டிசைனா அதுக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும். ஒரு மோதிரம் சாதாரண சிம்பிளான டிசைனா அதுக்கு சேதாரம் கம்மியாக இருக்கும். செய்கூலியும் மாறுபடும். இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸே கிடையாது, எத்தனை பர்சன்டேஜும் கிடையாது. அப்போ ஒரு சில கடைகள் செய்கூலி இல்லை சேதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்டே போயிட்டு கேளுங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்படி நீங்கள் சேதாரம் செய்கூலி இல்லாமல் கொடுக்குறீங்க, உங்களுக்கு எப்படி லாபம் வரும். அப்போ ஒரு கிராம் அந்த கடையில் எவ்வளோன்னு கேளுங்க. பக்கத்து இன்னொரு கடையில் சேதாரம் செய்கூலி வாங்கிக்கிறாங்கன்னா அந்த கடையில் கிராம் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் இதில் பர்சன்டேஜ்லாம் ஒவ்வொரு கடைக்கு வித்தியாசம் வரும். ஒரு கடையில் இப்போ ஒரு 2.5% சேதாரம் போடுறாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம போய் கேட்போம், நம்ம அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போனவுடனே கேட்குற காசையை கொடுத்துட்டு போகிறாங்க, 500 1000 குறைப்பாங்க. அப்போ அந்த 2.5%ங்கிறத அவங்க குறைச்சி 1%-ஆக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 1%ங்கிறது லாபம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அப்பா நம்ம கடைக்கு போனோம் நமக்காக குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும். அப்போ 2 சைடும் பேலன்ஸ் ஆகிடும். பட் லாபம் அவங்களுக்கு இருக்கும், லாபம் இல்லாமலாம் இருக்காது. அதனால அடுத்த முறை அம்மா கூட கடைக்கு போனீங்க அப்படின்னா சேதாரம் இந்த மோதிரத்துக்கு எவ்வளோ, இந்த செயினுக்கு எவ்வளோ, செய்கூலி எவ்வளோ, ஏன் டிஃப்ரெண்ட் ஆகுது, நீங்கள் கம்மியான சேதார செய்கூலி கொடுக்குறீங்க இல்லை சேதார செய்கூலியே வாங்கலை, உங்களுக்கு எப்படி லாபம் வருது, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, ஒரு கிராம் எவ்வளோ அப்படிங்கிற விவரத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் உபயோகமானதாக இருக்கும். இது போன்ற இன்னும் பல செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.